இந்தியாவா அயர்லாந்தா? இல்ல கொஞ்சம் க்ளோஸா போறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. உண்மையை சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுக்காக வீடியோக்காக சொல்லக்கூடாது. ஆனா எப்படி பார்த்தா இந்தியன் டீம் நம்ப முடியாதுடா. இந்தியன் டீம் ஒரு வேலை பண்ணுவாங்க தெரியும்ல உனக்கு. கடைசி கட்ட வரைக்கும் எடுத்துட்டு போறது தான் இந்தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த விளம்பரம் போடுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பாக்குற ஆடியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆடுறது. ஹார்ட் பீட் ஏத்தணும். கேகேஆர் மாதிரிலாம் கிடையாது. 10 ஓவர்ல மேட்ச் முடிக்கிறதுல அங்க பழக்கமே கிடையாது. கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். அதனால இந்தியா அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ரபிளா இருக்க போறது இந்தியாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர். முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்ட்ரூ பால்பரின் அண்ட் கூடவே பால் ஸ்டெர்லிங் கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவம் பண்ண போற வரைக்குமே கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா எல்லாருமே நல்ல பெரிய ஷாட் போறக்கூடிய பிளேயர் தான். இன்னும் சொல்லணும்னா கிளியரா ஆடக்கூடிய பிளேயர் தான். நல்ல சிக்ஸ் ஹிட்டர்ஸும் கூட. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இங்கிலாந்து பாகிஸ்தான் மாதிரியான டீமையும் அப்செட் பண்ணியிருக்காங்க. இது அப்செட்னு சொல்லக்கூடாது, நல்ல கேம் வின் பண்ணி விளையாடி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ திரும்பவும் அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவை கொஞ்சம் அப்செட் பண்ணவும் வாய்ப்பு கிட்ட போவாங்க. அவ்வளோதாங்க, இந்தியாவை ஜெயிச்சிருங்க. நீங்க இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க, பட் எனக்கு என்னமோ அயர்லாந்து இவ எப்போ